வடித்த சாதத்தில் 2-3 ரஸ்கை போடுங்க. அதுக்கு மேலே சூடான பால் ஊற்றி இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இதோட ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்து இப்போ உடனே செய்ய போயிடுவீங்க. அந்த மாதிரி டேஸ்டான யம்மியான வித்தியாசமான ஒரு ரெசிபி. அட என்னம்மா பீடிகையெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. அப்படி என்ன தான் செய்ய போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வடித்த சாதம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாதாரண பொன்னி அரிசியில் வடித்த சாதத்தை பயன்படுத்தலாம். நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் பண்ண சாதத்தை பயன்படுத்துகிறேன். ஏன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபி. ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி அரிசி சாதம் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த சாதத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடைகளில் விற்கிற கோதுமை ரஸ்க் இருந்தால் அது ஒரு 4 போல் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் நல்ல சூடான திக்காக ஆடையோட காய்ச்சின பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடான பால் சேர்த்ததுனால ரஸ்க்கு நல்லா ஊறி வந்துடும். இப்போ அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கலந்து விட்டு லேசாக சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை இங்கே நல்லா கேரமலைஸ் பண்ணணும். சர்க்கரையை ஏன் கேரமலைஸ் பண்ணுறோம்னா இந்த ரெசிபிக்கு கேரமல் சர்க்கரை நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திக்காக இருக்க அந்த கேரமல் சர்க்கரை பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கரைஞ்சி வரும். நல்லா அழகான கலர் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த சாதம் ரஸ்க் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இது பார்க்க நல்லா கீர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை மேலாப்பில் தூவி விட்டுருங்க. நான் இன்றைக்கி பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் யூஸ் பண்ணுறேன். கீர் நல்லா திக்கானதுக்கப்புறமா இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கிசா ஹனி கீர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.